Okay, good evening, everyone. Can you all hear me? Good evening, sir. Yes, sir. Can you see the screen? Yes, sir. Okay. Sorry, it's like raining. It's like pouring down, or bucketing down, and it's like thundering heavily. So that's the reason I had to start the class by 8:20. Anyway, so we will start the lesson. Okay, and it's your day 17, but I thought of taking the session of day 18. இன்னைக்கு கூட 17வது நாள். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது 18வது செஷன். நான் போன கிளாஸ்ல நீங்க சிம்பிள் பாஸ் முடிச்சதால, ஸோ அதுக்கும் இன்னைக்கு படிக்க போற ஒரு வேர்ப் டென்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த லெசனை நான் ஒண்டா போட்டேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வாங்க இந்த லெசனுக்கு நாங்கள் போவோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் படிக்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்றது வந்து பாஸ்ட், அதாவது சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், கண்டினியூஸ் என்ற அந்த கேட்டகரிக்குள்ள வர இன்னொரு டென்ஸ் தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் நாங்க இறந்த காலத்துல நடந்த ஆக்டிவிட்டிஸை பற்றி பேசுறதுக்காக இந்த டென்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். ரைட். அப்ப இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாங்க யூஸ் பண்றதுக்கான முதலாவது காரணம் வந்து பாருங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னா ஐன்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற பி வேர்ப், அல்லது நாங்க இங்க ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவோம். அதுக்கு வர்ஸ், ஐ வர்ஸ். இதே நாங்க ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணும்போது என்றதை யூஸ் பண்றோம். யூ வ, வி வ, தே வ என்றதை நாங்க இங்க யூஸ் பண்றோம். அங்கால வேர்ப் ஐஎன்ஜி வருது. அங்கால வேர்ப் ஐஎன்ஜி வருது. அதே இது நாங்க சிங்குலர் நவுனுக்கு சேர்த்து பார்க்கும்போது வாஸ்ன்னு வருது. அப்ப ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், சாரா வாஸ். அப்ப ஐ, யூ, வி, தே, ஹி, ஷீட். அப்ப வாஸ் வேர்ன்றது நாங்க அதுக்கேற்ற போல யூஸ் பண்றோம். அங்கால வேர்பிட ஐஎன்ஜி தான் மெயின் வேர்பா வரணும். இங்க வேர்பிட ஐஎன்ஜியை தான் நீங்க மெயின் வேர்பா யூஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு யூஸ் த மெயின் வேர்ப், த verb as verb ing form. அப்ப இந்த verb ing form நீங்க மெயின் verb யூஸ் பண்ணி தான் இதை செய்ய வேண்டும். அப்ப இதுல நீங்க கவனமா இருக்கணும். அப்ப இங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இந்த சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ண டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் போலவே இங்க யூஸ் பண்ண முடியாது. இப்ப சிம்பிள் பாஸ்ட் போன கிளாஸ்ல பார்த்தோம் எப்படி எப்படி டைம் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிருக்குங்க. அதே டைம் எக்ஸ்பிரஷன் போல உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதே டைம் எக்ஸ்பிரஷன் போல உங்களால யூஸ் பண்ண முடியாது. அப்ப அது என்னன்றதை நாங்க பார்ப்போம். அப்ப அதுக்கு என்ன மாதிரியான டைம் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம்னா, அட் த டைம், அட் திஸ் டைம், yesterday at this time, last night at 8 p.m., yesterday at 8 p.m. அப்ப at the time அந்த நேரத்துல, எந்த நேரத்துல? yesterday at this time, நேற்று இந்த நேரத்துல. last night at 8 p.m., last night at 8 p.m., நேற்றிரவு 8 மணிக்கு. yesterday at 6 p.m., நேற்று AM, நேற்று காலையில 6 மணிக்கு. அப்ப இப்படியான டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ண முடியும். அப்ப இப்படியான டைம் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் நாங்க இதுல யூஸ் பண்றோம். அப்ப இந்த பாஸ்ட் கண்டினியூஸை நாங்க எங்க யூஸ் பண்ணலாம் என்று பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் என்று பாத்தீங்கன்னா, அதை உங்களுக்கு நான் டைம் லைன்ல கீறி காட்டுறேன். இதான் உங்களுக்கான டைம் லைன்.
ரைட். எத்தனை பேருக்கு இந்த ஸ்கிரீன் தெரியுது? தெரியுது சார். Can see, sir. ஓகே, சரி. இப்போ இதுல என்னடா பாருங்க, இது என்னத்துக்காக இந்த பாஸ் கண்டினியூஸ் நாங்க யூஸ் பண்றோம்னு பார்த்தோம்டா, பாருங்க ஒரு 6 மணிக்கு ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகுது. இப்ப சொல்லுவோமே 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு, 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போ நாம் இந்த கிளாஸ் வந்து இப்போ 8 மணி தானே, இப்போ இன்னும் 8:30. நான் இப்போ பாஸ்ட் டென்ஸ் சொல்லக்குள்ள இப்போ நான் 8:30, 8 மணிக்கு முதல்ல அது முடிஞ்சிருக்கும். இப்போ 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 6:30 மணி வரைக்குள்ள என்ன நடந்திருக்கு? 6 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயினது. இப்ப 6:30 கிளாஸ் முடிய 8 மணி ஆயிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 6:30க்கு இந்த என்ன நடந்தது? இந்த டைம் லைன் படி Half class pass ஆயிருக்கு. கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயின கிளாஸ் 6:30 வரைக்குள்ள என்ன நடந்தது? கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. 7 மணி வரைக்குள்ள கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. எஸ். அப்ப இந்த பாஸ்ட் டென்ஸ், இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இறந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன வேலை நடைபெற்று கொண்டிருந்தது என்று சொல்றதுக்கு தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். அப்ப இது மட்டும்தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான யூசேஜ். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, இறந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன வேலை செய்யப்பட்டு கொண்டிருந்தது, நடைபெற்று கொண்டிருந்தது. இப்ப 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயினது, 6:30 என்ற டைம் வரும்போது நடந்து கொண்டிருந்தது. 7 மணி என்ற டைம் வரும்போது நடந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன நடந்து கொண்டிருந்தது என்று சொல்றதுதான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டைம். அதுதான் பாருங்க அந்த டைம் எக்ஸ்பிரஷன் போடுறீங்க. எஸ்டர்டே அட் திஸ் டைம், நேற்று இந்த நேரம் என்ன, நேற்று விடுங்களேன், முந்தநாத்து இந்த டைமுக்கு என்ன நடந்து கொண்டிருந்தது? the day before yesterday at this time, the day before yesterday at this time என்ன நடந்தது? கிளாஸ் இப்ப டே பிஃபோர் எஸ்டர்டே முந்தநாத்து இதே நேரத்துக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. முந்தநாத்து இதே நேரத்துக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. அப்ப இந்த யூசேஜுக்கு தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். இது விளங்கிட்டா? Yes, sir. அப்ப இது மட்டும்தான் இதுக்குரிய யூசேஜ். ஆனா இங்க டைம் எக்ஸ்பிரஷன்ல தான் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஒன்று நாங்க டைம் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம், ரெண்டாவது வந்து நாங்க அதோட சிச்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும்தான் இதுல இருக்கிற ஒரு கொஞ்சம் சிக்கலானது. மற்றும்படி டைம் எக்ஸ்பிரஷன்ஸ் நாங்க இதை பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு நான் சொன்ன மட்டும் விளங்கிட்டா? Yes, sir. ஓகே. இப்ப நான் அடுத்த ஸ்லைடுக்கு போகையா? Okay, sir. இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப 8:30, இப்ப நேற்று கிளாஸ் நடக்கல. நேற்று 8:30க்கு என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? தமிழ்ல சொல்லுங்க. அப்ப நேற்று 8:30க்கு நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? பிக் பாஸ் பார்த்துட்டு. பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. ஓகே. வேற? ஃபேஸ்புக் பாருங்க. ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருந்தீங்க. எல்லாரும் சரியான அந்த என்ன சொல்றது, பிரயோசனமான வேலையில தான் பார்த்து கொண்டிருந்திருக்கீங்க. வேற? கதை புக் வாசிச்சு கொண்டு வந்தேன். என்னது? கதை புக் வாசிச்சு கொண்டு. ஓகே. வேற? சாப்பிட்டு கொண்டிருந்தோம் சார். அது ஒரு முக்கியமான வேலை தான். வேற? கார்ட்டூன் பார்த்து சார். ஆமா. யாரு, நீங்களா இல்லாட்டி? நான் தான் சார். ஜிஞ்சன். ஜிஞ்சன். ரைட். ஓகே. அப்ப பாருங்க, இந்த டைம்ல நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்கன்றது தான் நாங்க இப்ப இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். அப்ப அதை எப்படி நாங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம்ன்றதுக்கு முதல்ல இப்ப நான் சொன்ன விஷயத்த பாருங்க. What were you doing yesterday at this time? What were you doing yesterday at this time? பாருங்க, what were you doing? நேற்று நீங்க yesterday at 5:30 AM, நேற்று 5:30 மணிக்கு என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? I was sleeping. நான் தூங்கி கொண்டிருந்தேன். What were you doing yesterday at 7 AM? நேற்று காலையில 7 மணிக்கு என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? I was washing my face. What were you doing yesterday at 9:45 AM? 9:45 AM க்கு என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? I was having my breakfast. I was having my breakfast. நான் breakfast செஞ்சு கொண்டிருந்தேன். Yesterday at 12, சரியா 12 மணிக்கு என்ன செஞ்சிருந்தீங்க? I was watching a movie on TV. 2:15க்கு I was having lunch. அப்ப 5:45க்கு playing with my brother. இரவு 7:30க்கு I was doing my English activity. 9 மணிக்கு I was having the dinner.
11:30 I was reading a favorite novel. 1 மணிக்கு I was sleeping. அப்ப பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க என்று சொல்றதுதான் இந்த இது. அப்ப இப்ப நாங்க இதுல நாங்க என்னத்தை பாக்குறோம்டா, அப்ப இதுல ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இதுல ஸ்ட்ரக்சர் என்ன? I was verb ing, you we they verb ing, he she it அங்கள was ing. இப்ப பாருங்க இது and diary. Look at Anne's diary. Look at Anne's diary. What was she doing on Friday afternoon and evening? Pay attention to the example and change the possessive adjective when necessary. பாருங்க, ஃப்ரைடே மத்தியானமும் பின்னேரமும் ஜேன் என்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க? இத்தனை மணிக்கு. 4 மணிக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? 5:45 என்ன 5:30க்கு என்ன செஞ்சாங்க? 6:15 என்ன செஞ்சவங்க? 6:55க்கு என்ன செஞ்சவங்க? 7:20க்கு என்ன செஞ்சவங்க? 7:45க்கு என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 4 மணிக்கு என்ன செஞ்சவங்கடா, அந்த ரெட் கலர்ல போட்டிருக்கு. at 4 o'clock she was washing her hair. அவ ஒரு 4 மணிக்கு அவருடைய தலைமயிர கழுவி கொண்டு இருந்தவர். அதே போல 5:30க்கு என்ன செஞ்சு கொண்டிருந்தவங்க? உங்களுக்கு டீட்டெயில் தந்திருக்காங்க. இப்போ 5:30க்கு என்ன செஞ்சவங்க? இதெல்லாம் ஒரு 1 minute தாரன். அவ்வளோத்தையும் நீங்க எல்லாத்தையும் எழுதுங்க பாப்போம் இந்த சரியான ஃபார்மேட்ல.
சரி, ஸோ நாங்கள் இதை பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேள்வி கேட்கல, நான் எழுதுகிற ஆன்சர் சரியாண்டு எல்லாரையும் செக் பண்ணுங்க. இப்போ 5:30க்குண்டா அப்படி வந்திருக்கோண்டா at 5:30 p.m. she was drinking a cup of tea. She was drinking a cup of tea. 6:30க்கு என்ன வந்திருக்கும்டா she was speaking to manager on the phone. He was he was meeting Joe. அப்ப பாத்தீங்கன்னா இப்படித்தான் நாங்க வந்து என்ன செய்யறோம்டா அந்த விஷயங்களை நாங்க போடுறோம். அப்ப இப்ப வாஸ் போட்டு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சரியா வந்ததுண்டா இது உங்களுக்கு சரியா விளங்கி இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டா? Yes, sir. யா Okay. சார். அப்ப நாங்க இதுல அடுத்ததா பார்க்க போறது இதை எங்கெங்க பயன்படுத்தலாம்ன்றதை பார்க்க போறோம். இதை நாங்க எங்கெங்க பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களை இதை பயன்படுத்தலாம்னு பார்க்க போறோம். அதுல முதலாவது தான் ஸ்பெசிபிக் டைம். அதாவது நான் சொன்னதானே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன நடந்து கொண்டிருந்தது என்று சொல்றது. இப்ப லாஸ்ட் நைட் at 6 p.m. I was having my dinner. I was eating my dinner. Last night at 6 p.m. I was eating my dinner. Last night at 6 p.m. நேற்றிரவு 6 மணிக்கு நீ என்ன செஞ்சு கொண்டிருந்த? நீ நேற்றிரவு 6 மணிக்கு நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். at midnight, அப்ப அதுல நீங்க yesterday போடலாம், the day before yesterday போடலாம். day before yesterday midnight we were still driving through the desert. நள்ளிரவு நாங்க அந்த டெசர்ட்டுக்குள்ளால, என்னது டெசர்ட்னு சொல்றது வந்து பாலைவனத்துக்குள்ளால போய் கொண்டிருந்தோம். ஸோ இப்ப பாலைவனம் இல்லை, இங்க சொல்லுவோம் இங்க கூட காடுகள் இருக்குன்னா we were driving through the jungle or Habarana jungle forest. We were driving through the Habarana forest. நாங்க midnight டைம்ல ஹபரண காட்டினூடாக போய் கொண்டிருந்தோம். த்ரூ என்று சொல்றது ஊடாக என்று அர்த்தம். த்ரூ என்று சொல்றது ஊடாக என்று அர்த்தம். Yesterday at this time I was sitting at my desk. Yesterday at this time I was sitting at my desk at work. நேற்று இந்த டைமுக்கு நான் அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். அப்ப நீங்க சொல்லலாம் yesterday at this time, the day before at this time I was learning English. Yes, the day before yesterday at this time I was attending the online class. The day before yesterday at this time I was practicing the language. அப்ப நீங்க அப்படியான விஷயங்களை இங்க போடலாம். அப்ப yesterday அப்ப அதுக்கேற்ற போல அந்த டைம் எக்ஸ்பிரஷனை போட்டு இந்த இதை நீங்க பாவிச்சீங்கன்னா சரி. அப்ப இதான் இதுக்கான முதலாவது யூசேஜ். இதுக்கான முதலாவது யூசேஜ் இதான் இருக்கு. இது விளங்கிட்டா? Yes, sir. ரைட். இதுல யாரும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. நோ சார். ஓகே. அடுத்த ஸ்லைடுக்கு போகையா? Okay, sir. ஓகே. அப்ப ரெண்டாவது பார்க்க போறீங்க. ரெண்டாவது யூஸ் ஆஃப் பாஸ்ட் கண்டினியூஸ். அப்ப நீங்க இதுக்கு முதல் பார்த்தது எல்லாமே அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க, என்ன நடந்து கொண்டிருந்தது சொல்றது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடந்த நேரத்துல என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்துல நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க.
அப்ப இங்க இரண்டு விதமான டென்சஸை யூஸ் பண்றோம். இங்க நாங்க இரண்டு விதமான டென்சஸை யூஸ் பண்றோம். அதுல ஒன்றுதான் இந்த இன்றைக்கு படிக்கிற பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மற்றது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுல ஒன்று பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மற்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு சம்பவம் நடந்த போது, ஒரு சம்பவம் நடந்த போது, அப்ப நடந்த போதுன்னு சொல்றது என்னது? சிம்பிள் பாஸ்ட். நடந்த போது மற்றவையில மற்றது என்ன நடந்து கொண்டிருந்தது. அப்ப இங்க ரெண்டு விதமான டென்சஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க. வேர்ப் டென்சஸ் நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்க ரெண்டு விதமான கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்றீங்க. இதை நாங்க சபார்டினேட்டர்ஸ் அல்லது சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் சொல்லுவோம். நீங்க அதை பற்றி worry பண்ண வேணாம். இங்க நீங்க ரெண்டு விதமான கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்றீங்க. ஒன்று when என்ற கன்ஜங்ஷன்ஸ், அடுத்தது while என்ற கன்ஜங்ஷன். when and while என்ற கன்ஜங்ஷன்ஸ் ரெண்டுமே நீங்க இங்க யூஸ் பண்றீங்க. அப்ப இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்க ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கும் போது வென்னும் வயலும் யூஸ் பண்றீங்க. இப்ப நீங்க வெண்ணையும் பாவிக்கலாம், வயலையும் பாவிக்கலாம். அது உங்களை பொறுத்தது. நீங்க ரெண்டுல எதுவும் எந்த சந்தர்ப்பத்துல பாவிக்கலாம். ஆனா நீங்க வெண்ணன்றதை பாவிக்கிற பொழுது சிம்பிள் பாஸ்ட் தான் வெண்ணுக்கு அடுத்ததா வரணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. வெண்ணன்ற கன்ஜங்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் வரணும். இன்னொன்று நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்ப இந்த கண்டெம்பரரி இங்கிலீஷ்னு சொல்றது இப்ப நடைமுறையில இருக்கிற அந்த இங்கிலீஷ்ல நாங்க இந்த வென்னோட சேர்த்து சிம்பிள் பாஸ்டும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் கண்டினியூஸும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இந்த வெண்ணுக்கு பொருந்தக்கூடியது. இது வந்து இப்ப இந்த கண்டெம்பரரி இங்கிலீஷ் இந்த நாட்கள்ல பாவிக்கலாம். ரைட். அது நீங்க கட்டாயம் பாவிக்கணும் மட்டும் இல்ல, விருப்பம் அப்படியும் பாவிக்கலாம், அல்லது நீங்க சிம்பிள் பாஸ்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணலாம். அப்ப வென் வந்ததுண்டா நீங்க என்ன செய்யணும்டா, சிம்பிள் பாஸ்ட்டை யூஸ் பண்றீங்க. நீங்க இல்ல வைல போட்டு தான் சென்டென்ஸ் சொல்ல போறீங்கடா, வைல் என்றதை போட்டு சென்டென்ஸ் சொல்ல போறீங்கடா, வைலுக்கு அடுத்ததா பாஸ்ட் கண்டினியூஸ் வரணும். அப்ப வைல்ன்றது வந்து நீங்க இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து இந்த கண்டினியூஸ் டென்சஸோட மட்டும்தான் இந்த வைல பாவிக்கலாம். அப்படின்னா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இந்த வைல்ன்றது பாஸ்ட் கண்டினியூஸோட மட்டும்தான் இந்த வைல நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்ப வென் போடுறேன்டா, வென்னுக்கு அடுத்த சிம்பிள் பாஸ்ட் வரணும். வைல் போடுறேன்டா நீங்க பாஸ்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணணும். இது கட்டாயமான விஷயம். இப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இது முதலாவது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த வென் என்ற சென்டென்ஸ்லயும் உங்களுக்கு அல்லது வைல் என்ற சென்டென்ஸ், வென்னோட வார சென்டென்ஸ்லயோ அல்லது வைலோட வார சென்டென்ஸ்லயோ உங்களுக்கு வாக்கியத்தை ஆரம்பிக்க முடியும், அல்லது இந்த வாக்கியத்தை நீங்க ரெண்டாவதாக போட முடியும். அது உங்களை பொறுத்தது. இப்ப நான் இந்த சொன்ன ரெண்டு விஷயமும் உங்களுக்கு விளங்கிட்டா? Yes, sir. ரைட். அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, I was watching TV. I was watching TV. I was watching TV என்றது ஒரு சென்டென்ஸ். ரெண்டாவது she called என்றது இன்னொரு சென்டென்ஸ். அப்ப பாருங்க, முதலாவது சென்டென்ஸ் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்ப சிம்பிள் பாஸ்ட் வந்து என்ன வரணும்னு சொன்னேன்? வென்ன போடணும்னு சொன்னேன். சிம்பிள் பாஸ்ட் வரணும்னா உங்களுக்கு வென் வரணும்னு சொன்னேன். பாருங்க, I was watching TV when she called. அவ கால் பண்ண போது, வென்னிட அர்த்தம் இங்க போது. அவள் கால் பண்ண போது நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். I was watching TV when she called. I was watching TV when she called என்று நாங்க பாவிக்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வென்ன முன்னுக்கு போட்டு எழுதலாம். So when the phone rang, பாருங்க, phone rang என்று சொல்றது சிம்பிள் பாஸ்டுக்குரியது. When the phone rang, she was writing notes, அல்லது letter. When the phone rang, she was writing a letter. அப்போ கோல் அடிச்ச போது, கோல் ரிங் பண்ண பொழுது அவங்க அந்த கடிதம் எழுதி கொண்டிருந்தாங்க. இப்போ when the phone rang, அப்ப வென்னுக்கு அடுத்ததா சிம்பிள் பாஸ்ட் வந்திருக்கு. When the phone rang, she was writing a letter. மூன்றாவது பாருங்க, my father was watching TV. My father was watching TV when my mother cooked. என்னுடைய அம்மா சமைச்ச பொழுது அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார். My father was watching TV when my mother cooked. என் அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார், அம்மா சமைச்ச பொழுது.
இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, so my father was watching TV என்றது past continuous. When my mother cooked ன்னு சொல்றது வந்து simple past இருக்கு. When my mother cooked ன்னு சொல்றது simple past இருக்கு. இப்ப எப்படி வருதுன்னா பாருங்க, my father was watching TV when my mother cooked. When the phone rang, she was writing a letter. When I was watching TV, when she called. அப்ப வென் போடக்குள்ள நீங்க வென்னுக்கு அடுத்த சிம்பிள் பாஸ்ட் பாவிக்கலாம், அதுக்கு அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ். அப்ப நாங்க இப்படி ரெண்டு, அப்ப இந்த வென்னோட வாரதுதான் இங்க சிச்சுவேஷன். இந்த வென்னோட வாரதுதான் சிச்சுவேஷனா இருக்கு. இப்ப சிச்சுவேஷன்ல என்ன இருக்கு? வென் ஷி கால், அவ கால் பண்ண போது. when the phone rang, போன் ரிங் பண்ண பொழுது. when my mother cooked, என்னுடைய அம்மா சமைச்ச போது. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்து கொண்டிருந்தது? I was watching TV, நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். she was writing a letter, அவள் லெட்டர் எழுதி கொண்டிருந்தாங்க. my father was watching TV. அப்ப இது சிச்சுவேஷன்ஸ்ல நாங்க என்ன செஞ்சோம்ன்றது சொல்லுது. இதே நீங்க while யூஸ் பண்ணா, whileக்கு அடுத்ததா past continuous தான் போடணும். whileக்கு அடுத்ததா நீங்க past continuous தான் போட வேண்டும். while I was playing cricket, my brother watched TV. நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது என்னுடைய சகோதரன் டிவி பார்த்தான். நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது சகோதரன் டிவி பார்த்தான். while we were having picnic, it started rain. நாங்க பிக்னிக்ல இருந்த டைம்ல மழை பெய்ஞ்சது. I listened to my iPod while I was sleeping. நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது, நான் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஐபாட்னு சொல்றது அந்த பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்றது, ஐபாட் கேட்டுக்கொண்டிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா, அப்ப நாங்க இந்த சிச்சுவேஷன்ஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்காக வென் என்ற வாயில் என்ற கன்ஜங்ஷன்ஸ் நாங்க பாவிக்கிறோம். அப்ப வென்ன நீங்க சிம்பிள் பாஸ்டோட யூஸ் பண்றீங்க, வாயில நீங்க பாஸ்ட் கண்டினியூஸோட யூஸ் பண்றீங்க. விளங்கிட்டாது? Yes, sir. எஸ், வேற யாருக்கு இதுல டவுட் இருக்கு? இன்னொன்னு சொல்லலாம் பாருங்க. உதாரணத்துக்கு, when I came home, my brothers were having their lunch. நான் எனது வீட்டை வந்த பொழுது, என்னுடைய சகோதரர்கள் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இதை நீங்க while போட்டு சொல்றேன்டா, I came home while my brothers having their lunch. அப்ப ரெண்டுக்கும் ஒரே மீனிங். நீங்க என்ன போறேன்டா அப்படி எழுதலாம், while போறேன்டா நீங்க இப்படி எழுதலாம். அது உங்களோட சென்டென்ஸ் டைப் பொறுத்தது. சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. திரும்ப ஒரு அதை ரீட் பண்ணி பாருங்க வடிவா, 1 by 1 ரீட் பண்ணிட்டு டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. எஸ், எதுவும் டவுட்ஸ் இருக்கா? No doubt, sir. ஓகே, அப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போகையா? Okay, sir. அடுத்தது பார்க்க போறோம். டாக்கிங் அபவுட் த parallel actions. parallel என்றா இரண்டு விதமான செயற்பாடுகள் ஒரே நேரத்துல நடைபெறுறது. ரெண்டு செயற்பாடுகள் ஒரே நேரத்துல நடைபெற்று கொண்டிருந்தன. அப்ப அதுக்கு நீங்க அப்ப ரெண்டுமே அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் தானே வரப்போகுது. ஒரே மாதிரி செயற்பாடு ரெண்டுன்னு சொன்னா ரெண்டுமே பாஸ்ட் கண்டினியூஸ்ல வரப்போகுது. அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் என்ன கட்டாயம் என்ன போடணும்?
while போடணும். whileன்றது போட்டீங்கன்னா சரி. I was studying while he was making dinner. I was studying while he was making dinner. நான் படிச்சு கொண்டிருந்தேன் அவர் டின்னர் செஞ்சு கொண்டிருந்த பொழுது. While Sharon was reading, Anuj was watching television. Sharon read பண்ணி கொண்டிருந்த பொழுது, வாசிச்சு கொண்டிருந்த பொழுது, Anuj was Anuj டிவி பார்த்து கொண்டிருந்தார். You were listening while he was talking with you. நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க அவர் உங்களோட பேசிக் கொண்டிருந்த பொழுது. I was paying attention while I was writing the notes. நான் நோட்ஸ் எழுதி கொண்டிருந்த பொழுதும் கவனிச்சு கொண்டிருந்தேன். விளங்கிட்டா? No, sir. Yes, sir. சரி, அப்ப 2 parallel action போகல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. While I was teaching, you were listening to me. அல்ல சொல்லலாம். You were listening to me while I was teaching. இப்ப ரெண்டுமே parallel நடக்குது. நானும் படிப்பிச்சு கொண்டிருக்கேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அப்ப ரெண்டு சேர்த்து சொல்லுங்கள. While you were listening to me, I was teaching. அல்லது while I was teaching, you were listening to me. அப்ப ரெண்டு முறையிலே உங்களால சொல்லக்கூடியதாக இருக்கும். இது விளங்கிட்டு தானே? Yes, sir. ரைட். இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கிறவங்க கேளுங்க. விளங்கிட்டா? அப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போகணும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ரைட். எது அடுத்தது வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இதே யூசேஜ் பார்த்தோம். அந்த சேம் திங் பாஸ்ட் கண்டினியூஸும் இருக்கு. ரெபிடேஷன் அண்ட் இரிட்டேஷன் வித் ஆல்வேஸ். என்னது? எப்பயும் எரிச்சல் மூற்ற செயற்பாடு திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம். She was always coming late. You, நீ எப்பயுமே என்ன? எப்பயுமே அவள் கிளாஸுக்கு லேட்டா வந்து கொண்டிருந்தாள். You were always disturbing me. நீ எப்பயுமே என்ன தொந்தரவு செஞ்சு கொண்டிருந்த நீ. They were always making noise in the classroom. அவங்க எப்பயுமே கிளாஸ்ல நாய்ஸ் மேக் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவங்க எப்பயுமே கிளாஸ்ல நாய்ஸ் மேக் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இது விளங்கிட்டா? இது நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல படிச்சாதே இதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்லயும் சொல்றீங்க. Right. Yeah, please open up the mouth and ask if you have anything to ask. No doubt, sir. Okay. பாருங்க, இங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கேன். When we went to the bus stands, my friends were waiting for me. நாங்க பஸ் ஸ்டாண்ட்ஸுக்கு போன டைம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. When you came to meet me yesterday, I was sleeping.
நேற்று நீ என்னை பார்க்க வந்த பொழுது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். When the teacher came to the class, we were singing. Teacher கிளாஸுக்கு வந்த போது நாங்க பாட்டு படிச்சு கொண்டிருந்தோம். When my mother left home, it was heavily raining. என்னுடைய அம்மா வீட்டை விட்டு போன பொழுது சரியா மழை பெய்து கொண்டிருந்தது, அல்லது அடைமழை பெய்து கொண்டிருந்தது. When we went to the stadium, Sangha was batting. நாங்க ஸ்டேடியத்துக்கு போன பொழுது சங்கா பேட் பண்ணி கொண்டிருந்தேர். நாங்க ஸ்டேடியத்துக்கு போன பொழுது சங்கா பேட் பண்ணி கொண்டிருந்தேர். When I saw you, you were chatting with a girl. நான் உன்னை பார்த்த பொழுது அந்த கேர்ளோட chat பண்ணி கொண்டிருந்த. When you called me, I was traveling on the bus. நீ எனக்கு கால் பண்ண போது நான் பஸ்ல போய் கொண்டிருந்தேன். எனக்கு கால் பண்ண போது நான் பஸ்ல போய் கொண்டிருந்தேன். When I went to the temple, the Thero was preaching sermon. நான் டெம்பிளுக்கு போன டைம்ல தேரோன்றது வந்து sermon சொல்லி கொண்டிருந்தேன். அல்லது வந்து when I went to the church, the priest was preaching. நான் சர்ச்சுக்கு போன பொழுது priest sermon சொல்லி கொண்டிருந்தேன். sermon என்றால் உபதேசம் சொல்லி கொண்டிருந்தேன் என்று சொல்லலாம். எஸ், வேற யாரும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. எஸ், யா. இப்ப நெகட்டிவ்ல நாங்க பார்ப்போம். அப்ப நாங்க நெகட்டிவ்ல பார்க்கும்போது பாருங்க, I was watching TV when she called. I wasn't watching TV. நான் படம் பார்க்க டிவி பார்க்கல, அவ கால் எடுத்த டைம்ல. When the phone rang, she wasn't writing a letter. கால் பண்ண போது அவர் ரைட்டிங் எழுதல. அப்போ was work நீங்க not போட்டீங்கன்னா சரி. While we weren't having picnic, it started rain. I wasn't listening to my iPod when you called. You were not listening to me when I told you to turn off the oven. நான் ஓவனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்ன டைம்ல நீங்க என்ன நான் சொன்னதை கேட்கல. பாருங்க, you are not listening to me while I was teaching. நான் படிப்பிச்சு கொண்டிருந்த போது நீங்க யாரும் நான் சொன்னதை கேட்கல அப்படிங்க எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப நெகட்டிவ்ல wasக்கு நாட் போட்டீங்கன்னா சரி, work நாட் போட்டீங்கன்னா சரி, ரெண்டுக்குமே நாட் போட்டீங்கன்னா சரி. இது விளங்கிட்டா? Yes, sir. யாருக்குமே டவுட் வரலையா? I think, sir, everyone is sleeping. Are you guys there? No, sir. யாருக்குமே டவுட் இல்லாம இருக்கும் போது that's what I'm like I was worrying about it. Okay, சேம் திங். அப்ப நீங்க அதை கொஸ்டினா மாத்துற பொழுது சேம் திங். நீங்க அதை கொஸ்டினா மாத்துற பொழுது were you watching TV when she called? பாருங்க, were you listening to me when I taught? நான் உங்களுக்கு படிப்பிச்ச போது நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? were you listening to me when I taught? அப்ப வந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம். where were you going when I saw you? நான் உன்னை பார்த்த பொழுது நீ எங்க போய் கொண்டிருந்த? நீ நான் உன்னை பார்த்த போது நீ எங்க போய் கொண்டிருந்த? நீ
what were you doing when I called you? என்னது? what were you doing? நீ என்ன செஞ்சு கொண்டிருந்த நீ நான் உனக்கு கால் பண்ண பொழுது? what were you doing when I came to your place? நான் உங்க இடத்துக்கு வந்த டைம்ல நீ என்ன செஞ்சு கொண்டிருந்த நீ? what were the students doing when the teacher came to the class? டீச்சர் கிளாஸுக்கு வந்த பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? அப்ப as usual நாங்க questions மேக் பண்ணும்போது இந்த were wasன்றத முன்னுக்கு போட்டு questions மேக் பண்ணோம்டா சரி. ரைட். டு மேக் திஸ் கிளியர், இதை நாங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த இந்த ஆக்டிவிட்டியை ஃபுல்லா செய்யுங்க. ஐ வாஸ் வாட்சிங் கிரிக்கெட் ஜஸ்டே அட் திஸ் டைம். அப்ப நெகட்டிவ்ல அப்படி வரும், கொஸ்டினுக்கு அப்படி வரும். அதே போல ஐ என்றதை போட்டு அது கொண்டு நீங்க கிரியேட் பண்ணுங்க. அமாலி என்றதை போட்டு அதை கொண்டு கிரியேட் பண்ணுங்க. அங்கால டாம் அண்ட் ஜான் என்றதை போட்டு அதை கொண்டு கிரியேட் பண்ணுங்க. மை சில்ட்ரன்ன்றது கொண்டு கிரியேட் பண்ணுங்க. மை பிரதர், அதுக்கு ஏதாவது உங்களோட ஓன் சென்டென்ஸை போட்டு கிரியேட் பண்ணிட்டு கையை தூக்குங்க. மூன்றும் நெகட்டிவும் இருக்கணும், கொஸ்டினும் இருக்கணும். Excuse me, sir. எஸ்.
ஏன்டா நான் எழுதியிருக்கிறது கொஞ்சம் சரியான பாருங்க என்னடா அது மாதிரி தொடர்ந்து எழுதுறதுக்காக ஆஹா was going to shopping last week. I wasn't going to shopping last week. Were you going to shopping last week? சரியா? ரைட் அது were you ஓ, அதுல வந்து கோயிங் டு ஷாப்பிங் வராது கோயிங் ஷாப்பிங் என்று வருமா கேள்விக்கு சரி என்ன சார்? எல்லாத்துக்குமே கோயிங் ஷாப்பிங் என்று தான் வரும் டூ வராது இதுக்கு மட்டும் கோ ஷாப்பிங் என்று தான் வரும் ஓகே Excuse me, sir. எஸ் Sir, அப்ப கொஞ்சம் என்னோடத ஒண்ணு பாக்குறீங்களா சார்? சொல்லுங்க மிஸ்டேக் இருக்கு. யா I was going to park yesterday at this time. I wasn't cooking dinner when I am going to the park. இதுல பிள்ளை எப்படி ஐஎம்எண்டு வரும் வராதா? ம்ஹும். When ஐத்து another person. இல்ல ஐஎம்ன்றது வந்து பிரசன்ட் ஆம்ன்றது பிரசன்ட்டுக்குரிய பீவர் Okay. பாஸ்டுக்குரிய மட்டும்தான் வரணும் வென் Past போட்டீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் தானே வென் போட்டேன்டா சிம்பிள் பாஸ்ட் வர மாட்டேன் அப்ப சிம்பிள் பாஸ்ட்ல ஏதாவது யோசிங்க Okay, sir. ம். Up last, were you going That's when it. he came to your home? Okay, that's okay. Ah.
ஸோ செஞ்சு முடிச்சவங்க கையை தூக்குங்க. டேக் யூர் டைம். இதுல வந்து அவசரப்பட்டு செய்யணும் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. டேக் யூர் டைம் எடுத்து வடிவா செய்யுங்க. இப்போ ஒருக்கா கிளியர் ஆயிடுச்சுன்னா ஸோ ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் தட் வில் பி ஃபைன். எஸ், ஹிரோமி சொல்லுங்க. I was going shopping last week. I wasn't going shopping last week. Were you going shopping last week? Amali was eating biryani yesterday. Amali wasn't eating eating biryani yesterday. Was Amali eating biryani yesterday? எஸ்டர்டே என்னது? அட் திஸ் டைம். எஸ்டர்டே வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் பொருந்தாது. ஸோ அதில் அட் திஸ் டைமோ எஸ்டர்டே அட் 7 o'clock அந்த அட் எஸ்டர்டே At நூன் 8 p.m. எஸ்டர்டே நூன் அப்படி ஏதாவது சொல்லணும். At 8 p.m. sir. ஓகே, சரி, ஓகே, ரெண்டும் காணும். அடுத்தது யாரு? வேற யார் சொல்றீங்க? சார் எழுதியிருக்கேன் சார். சரியான தடவை சொல்லுங்க. Amali was stretching at this time yesterday. I wasn't stretching. Where I stretch. ஸ்டிச்சிங் தானே? ஸ்டிச்சிங் தானே? Stretching. ஓகே.
Excuse me, sir. Yes, சொல்லுங்க. Tom and John சொல்லவா sir? சொல்லுங்க. While Tom was playing, John was watching musical show. Tom wasn't eating food while John wasn't coming. Sorry, Okay. sir. Okay. Were they listening music when she called them? Is Yeah. that correct, sir? திரும்ப சொல்லுங்க. Were they listening music when she called them? Okay. Okay, sir. Listening to music and வரும். Listening to music. Okay, sir. Right, where are you? Make it fast, quicker. Zakira, சொல்லுங்க. My brother was watching TV yesterday at this time. While he wasn't watching TV, she called you. Were he watching TV when she called you? Was she and வரும். சரியா, அடுத்தது அக்ஷகா சொல்லுங்க. I was studying my subjects yesterday at this time. I wasn't studying my subjects yesterday at this time. Were you studying your subjects yesterday at this time? Okay. Amali was eating her dinner yesterday at this time. Amali wasn't eating her dinner yesterday at this time. Was she eating her dinner yesterday at this time? Okay, fine, good. Right, Dinesh. Amali was teaching to them yesterday morning. Amali wasn't teaching to them yesterday morning. Okay. Was Amali teaching to them yesterday morning? Okay. அடுத்து யாழினி. I was cooking when my sister played yesterday. I wasn't cooking when my sister played. Were you cooking? Were you Amali cooking? was. Were you cooking? Amali was sleeping late night. Amali wasn't sleeping late night. Was Amali sleeping late night? Tom Okay. and John were playing when finished the class. Tom and John weren't playing finish the class. Were they When? playing finish the class? When and வரணும். That's so. When they finish the class and வரணும். When அந்த finish the class ன்னு சொன்னீங்க அதுக்கு Sorry, when sir. வரணும். Okay. நிஹான் சொல்லுங்க. நிஹ்லான். I was talking with my friend. I wasn't talking with my friend. Was you talking with my Were friend? you? Were you? With your friend. Were you and வரும். Were you? Question வரும்போது were you? You வந்து were தானே வரணும். Yes. Amali was Amali was fetching mango in the tree when I saw. Amali wasn't fetching mango in the tree when I saw. Was Amali fetching mango in the tree when I saw? Tom and John were building a house when they gave order. Tom and John were building a house when they gave order. Were they building a house when they gave order? Is it okay, sir? கடைசியா சொல்லுங்க. when they
Which one, sir? கடைசியே சொல்லுங்கன்னு சொன்னேன். ஹலோ. When they give were they building a house when they were they building the house when they gave the order? புரியல. ஸோ அது வந்து சிம்பிள் பாஸ்ல வந்துன்னா அது சரி. ரைட், மில்ஹான் சொல்லுங்க. While my brother was driving yesterday at this time, my brother wasn't driving yesterday at this time. Were my brother driving yesterday at this time? Okay. Yes, அடுத்தது கேதுஷா. Children were cleaning yesterday at this time. Children Okay. weren't cleaning yesterday at this time. Were children cleaning yesterday at this time? Okay. பவித்தினி. சாஸ்திரம் இதுல இந்த வெண்ணெல்லாம் போட்டு 2 வசனம் கண்டினியூ பண்ணிடலாம் செய்யக்கூடிய மாதிரி. சொல்லலாம், அது அப்படியெல்லாம் போடலாம், அதெல்லாம் இஷ்யூஸ் இல்ல. நான் ட்ரை பண்றேன் பாருங்க. I was playing video game when my mom told. Negative. I wasn't playing video game when my mom told. Question: where you playing video game? Where you playing video game when your mom told? Told and வராது, talked and வரணும். Talked and வரும். Okay sir. சரியாது. Okay. Amelie was reading a storybook when I called. She wasn't reading a storybook when I called. Was she reading a storybook when I called? Okay. Okay, yeah. Pavitini. நான் சொல்லி முடிச்சிட்டேன். Yeah, that's correct. Okay, thank you. Okay sir, thank you. Damayanti சொல்லுங்க. Yes, Damayanti, go ahead. Damayanti, can you hear me? Right, Mala சொல்லுங்க. Okay, there's no one. ஸோ அப்போ சொன்னாக்கள் வந்து அந்தந்த சின்ன சின்ன எரஸை வந்து கிளியர் பண்ணுங்க. சொன்னவங்க உங்களோட சின்ன சின்ன எரஸை கிளியர் பண்ணீங்கன்னா சரி. அப்போ இதுல பாருங்க, what were you doing? What were you? யா சொல்லுங்க. who is this? ஷிரோன், என்னடா நான் வென் போட்டோ ஒரு இது எழுதுனேன், அதை சொல்லுங்க. சொல்லலாம். My brother was watching movie when we went park yesterday evening. Correct. Went to the park and were. Oh, went to. Yes. My brother wasn't watching movie when we went to the park yesterday evening. Was my brother watching movie when we went to the park yesterday evening?
Yeah, correct. ஆனா yesterday evening பதிலா last evening என்று போடலாம். நான் சொன்னேன் அன்னைக்கு. Okay, okay, sir. Okay. சரியா? Right. இப்ப பாருங்க. What were you doing when you first saw me? இப்ப பாருங்க சின்ன situations தந்திருக்கேன். What were you doing when you first saw me? நீ என்ன first time பார்த்த டைம் நீ என்ன செஞ்ச நீ அப்ப என்ன செஞ்சு கொண்டிருந்த நீ அப்ப உதாரணம் சொல்லலாம் I was shivering when I saw you for the very first time. நான் first time உன்னை பார்த்த பொழுது shivering நடுக்கத்துல இருந்தேன். ஸோ உங்களுக்கும் இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க ஒரு ஆளை பார்க்குற டைம் ஸோ யூ வர் ஷிவரிங் யூ ஆர் நர்வஸ் அப்போ யூ வர் ஷிவரிங் ஐ வாஸ் ஷிவரிங் when I saw you first time. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பொழுது நான் ஷிவரா என்னது நடுங்கி கொண்டிருந்தேன். இப்போ அதே போல இன்னும் ரெண்டு இருக்கு பாருங்க. What were you doing when you tasted the arak first time? When you first tasted arak, நீங்க முதல் டைம் arak சாராயத்தை டேஸ்ட் பண்ண பொழுது என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? What were you doing when you first got job? நீங்க first time job எடுத்துக்குள்ள என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? You are talking about the experience. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ரிவீல் பண்ணலாம். What were you doing when you first joined this class? இந்த first கிளாஸுக்கு நீங்க ஜாயின் பண்ண போது என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? What were you doing when you first went abroad? நீங்க அப்ராடுக்கு first time போன டைம்ல என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? எஸ். இதுல ஏதாவது ரெண்டுக்கு உங்களோட ஆன்சர்ஸை ரெடி பண்ணிட்டு கையை தூக்குங்க. tasted Araco, got the job, joined the class, went abroad. இதில் ஏதாவது ரெண்டுக்கு அல்லது மேல இருக்கிற when you first saw me இந்த அஞ்சில் ஏதாவதுக்கு ரெண்டுக்கு உங்க ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபுல் ஆன்சர் சொல்லணும். ஃபுல் ஆன்சர் சொல்லிட்டு ஸோ கையை தூக்குங்க.
Yeah, Lashanika, சொல்லுங்க. What were you doing when you got a job? I was nervousing when I got a job. No, I was nervousing இல்ல. nervousன்றது வந்து adjective. அதுக்கு நீங்க பாவிக்கலாம் ஷிவரிங்ன்றது தான் பாவிக்கலாம். அல்லது I was இல்ல அதுக்கு நீங்க வேற எது பாவிக்கிறீங்களா? I was being tension என்று சொல்லலாம். I was being nervous என்று சொல்லலாம். Okay, sir. nervousன்றது adjectiveன்றதால நீங்க அதுக்கு ing இல்ல, but being nervous ன்னு சொல்லல. அதுக்கு எப்படி சொல்லணும்? What were you doing when you first got the job என்று வரும். Okay, sir. Second சொல்லுங்க சார். சொல்லுங்க. Yeah. What were you doing when you went abroad? I was meeting my husband when I went abroad. Okay. Is that next? Okay. I went abroad when you first went abroad என்று வரும். Okay, sir. அது சொல்லுங்க. எப்படி சார் சொல்லணும்? When I went abroad at first time. No. When I first went abroad. Subject க்கு அடுத்ததா first போட்டீங்கன்னா சரி. Subject. Okay, sir. Okay, sir. Thank you. Okay. மெட்டாக்கலாம் அப்படி ட்ரை பண்ணுங்க. Make it fast. What are you doing when you joined this class? I was very exciting joined your class first time. I was being excited and வரும். What are you What were you? What are you doing? இல்ல what were you doing என்று வருமா? What are you இப்ப என்ன செய்றீங்க? What were you doing when I first when I first okay சொல்லுங்க. What were you doing when you got a job? I was answer என்ன? I was very happy got a job next day. No. I was being happy. Adjective க்கு முன்னுக்கு being போடணும். Okay. Yes. Akshaya சொல்லுங்க. What were you doing when you joined this class? I was very exciting when I joined this class first time. What were you doing when you went abroad? I was very afraid when I went abroad. Right. இதுல எக்ஸைட்டிங்ன்றது நாங்க இங்க இடத்த பாவி எக்ஸைட்டட் என்று வரும். எக்ஸைட்டட் வந்தா அது வந்து adjective. அப்ப adjectiveக்கு being excited என்று வரணும். சரி அக்ஷகா? Okay, sir. Okay.
afraid வந்து அது வந்து afraidன்றதும் வந்து adjective குறியது. இப்ப இந்த adjectives யூஸ் பண்ணாம வேற ஏதாவது யூஸ் பண்ண பாருங்க verb போடுறதுல. Okay, sir. I was exciting and போட்டா பிள்ளையா சார்? புல இல்ல, அது சரி. ஆனா இங்க நாங்க பாஸ் கண்டினியூஸ் பார்க்கக்குள்ள அது வராது. கண்டினியூஸ் சொல்லக்குள்ள வந்து கட்டாயமா verb ing வரணுமே. எக்ஸைட்டட்ன்றது வந்து adjective. அப்ப இது பாஸ்ட் கண்டினியூஸ் இல்ல, இது சிம்பிள் பாஸ்ட். அது I was excited ன்னு சொல்றது சிம்பிள் பாஸ்ட். இப்ப பாஸ்ட் கண்டினியூஸ். I was exciting when it was scary for the very first time. No. I was exciting என்று வராது. I was being excited என்று வரணும். I was being excited. Okay. இதுல இந்த கம்ப்ளிகேஷன்ஸ் இல்ல, இந்த சிக்கல் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா காணும். இப்ப அந்த அட்ஜெக்டிவ் இப்ப நீங்க சொன்னது எக்ஸைட்டட், நர்வஸ், அது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். அப்ப அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணாம வேர்பை யூஸ் பண்ணுங்க. வேர்பை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது. வேர்போட ஐஎன்ஜி போட்டு சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது. இன்னும் 2 பேருக்கு சான்ஸ் தரேன். எஸ் உதயநாயகி சொல்லுங்க. What were you doing when you first got job? I was very happy when I got my first job. Okay. Oh, I was feeling happy. அது ஓகே. ஹாப்பின்றது adjective. அப்ப beingக்கு பதிலா feeling என்று போடுறது ஓகே. That's a good one. Thank you. Right, Zakira. I was interesting when I joined this class first time. No, I was feeling interested. I was being interested in it. சரியா? Okay. So இதுக்கு பாருங்க பிராக்டிஸுக்கு கொஞ்சம் क्वेश्चंस தந்திருக்கேன். Were you working yesterday at this time? So நீங்க இந்த क्वेश्चனை பிராக்டிஸ் பண்ணலாம். Were you working at this time? அப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லுவீங்கன்னு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. Were you working at this time? Yes அல்லது no. Where were you living when you did oil? உங்களோட oil எடுத்த டைம் அங்க வசிச்சு கொண்டிருந்தீங்க. Why was she crying when I came home? Where was he going the day before yesterday at 8 p.m.? What were you eating? Why were they talking while they were studying? What were you doing when I called you last night? அப்ப இதெல்லாம் சும்மா பிராக்டிஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை நீங்களாவே ட்ரை பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்றது மாத்திரம் இல்லை, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கிற இந்த சின்ன சின்ன இந்த இது வேர்ப் எது அட்ஜெக்டிவ்ன்ற அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் உங்களுக்கு இல்லாம போகும். ஸோ திஸ் இஸ் தி ஆக்டிவிட்டி. இதுல வந்து பாருங்க, fill in the blanks with simple past or past continuous. இந்த blank-ஐ நீங்க ஃபில் பண்ண போறீங்க. அதுல என்ன வரும், சிம்பிள் பாஸ்ட் வருமா பாஸ்ட் கண்டினியூஸ் வருமான்றதை யோசிச்சு செய்யுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் வென்னுக்கு அடுத்ததான் சிம்பிள் பாஸ்ட் வரணும். அப்ப பாருங்க, முதலாவது பாருங்க, when I dash arrive the teacher dash the summary. அப்ப when வந்திருக்கு. அப்ப when வந்து என்ன வரணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரணும். So when I arrived the teacher was writing the summary. When I arrived the teacher was writing the summary. அப்ப அது போல மற்ற எல்லாத்துக்குமே குயிக்கா ஆன்சர்ஸ் ரெடி பண்ணுங்க. So you have to be very careful. எங்க when வரணும், எங்க while வந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட் வரணுமா அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ் வருமான்றதை யோசிச்சு வடிவா ஆன்சரை எழுதுங்க.
யா சொல்லுங்க லட்சானிகா. இதுல 2க்கும் 3க்கும் சொல்லுங்க. Okay, sir. He was crossing the road when I saw him. Why they were shouting at you when I woke up? ஓகே குட். தேங்க் யூ. ஜாக்கிரா 3க்கும் 4க்கும் சாரி 4க்கு 5க்கும் சொல்லுங்க. They were fixing the computer when I opened the door. Mary was breaking her leg while she skated. இதுல கிராமர், இதுல சென்டென்ஸ் சரி, கிராமர் ரூல் சரி, ஆனா மீனிங் பிள்ளை. இப்போ என்ன சொல்றீங்கன்னா மேரி வாஸ் லைக் பிரேக்கிங் த லெக்னா மேரி காலை உடைச்சு கொண்டிருந்த போது. நார்மலி அப்படி வாரலையே காலை உடைச்சு கொண்டிருக்கிறது. அப்ப இங்க வயல் வந்திருந்தா பாஸ்ட் கண்டினியூஸ் 2வது வருதுன்னு. இப்போ முதலாவதுக்கு நீங்க சிம்பிள் பாஸ்ட போடலாம். மேரி broke her leg while she wasn't. சரி, இப்போ விளங்கிட்டா சாக்கிரா? Yes, sir. ஓகே ரைட், தேங்க்யூ. எஸ் அக்ஷகா, அடுத்த 2க்கும் சொல்லுங்க. I was sleeping when she knocked the door. When I saw Jim at the disco, he wasn't talking to the DJ. ஓகே ஓகே குட், தேங்க்யூ. ஸோ மற்ற 2க்கும் சொல்றதுக்கு அடுத்த ஆக்கள் கையை தூக்குங்க. யாழினி, அடுத்த 2க்கும் சொல்லுங்க. I was sleeping when she இல்ல இல்ல knocked. 8க்கும் 9க்கும். I was watching a film on TV when the electricity went out. ஓகே, Right? 9வது. Yeah, that's correct. The Titanic wasn't crossing the Pacific Ocean when Ocean. when it struck an iceberg. Iceberg. சரி. இதுல the Titanic wasn't crossing the Pacific Ocean when it struck ன்னு வருமா? past form வந்து struck. சரியா யாழினி? Yes, sir. ஓகே, அடுத்தது யாரு மற்ற 2க்கும் சொல்றது? நான் சொல்லவா சார்? அடுத்தது எதுக்கு சொல்லுங்க? 10க்கும் 11க்கும். Paul wasn't fall while he running away. While he running ன்னு வருமா? இடையில helping verb. While he running away.
அதான் ஹெல்பிங் வெர்புங்க அதுல. Was running away. அப்ப was சொல்லல நீங்க. he running away ன்னு தான் சொன்னீங்க. Sorry, while sir. he while he was okay. அடுத்தது 11. Carol falling asleep while she read a book. ரொப்புல அதை வடிவா செக் பண்ணுங்க. while வந்தா என்ன வரணும், அதுக்கு முதல்ல என்ன வரணும்ன்ற வடிவா செக் பண்ணி சொல்லுங்க. Sorry. fell. Sorry. Carol fell asleep. Asleep தானே சார் அது? asleep ன்னு சொல்லுவோம். asleep. While she was reading a book. Okay, thank you. சரி, மெட்டதுக்கு இன்னொரா? சொல்லவா? சொல்லுங்க. While my father was driving home, he wasn't answer his mobile phone. Is that correct, sir? என்னது திரும்ப சொல்லுங்க. While my father was driving home, he wasn't answer his mobile phone. Yes, answer. Yeah, he wasn't answering. Sorry, he wasn't answering his mobile. He wasn't ன்னு சொல்லலாம். இப்ப while வந்ததால நீங்க சிம்பிள் பாஸ் சொல்லலாம். he didn't answer ன்னு சொல்லலாம். Okay, sir. வேற யாரு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இதுல? எஸ், வேற யாருக்காவது சொல்லிருக்கா? ரைட். அப்ப இந்த பாஸ்ட் கண்டினியூஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. பாஸ்ட் கண்டினியூஸ்ல டவுட்ஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு? No doubts, sir. விளங்கிட்டா? சொல்லுங்க. அதனால கொஞ்சம் கிளாஸ் ஜாயின் பண்ண லேட் ஆயிட்டா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சொல்லி கொடுத்தது வந்து எனக்கு விளங்கல. அதனால எனக்கு புரிஞ்சதை வச்சுதான் செஞ்சேன். இன்னொன்னு வந்து வயல் வரக்குள்ள கண்டினியூஸ் அந்த அப்படி எந்த ஐஎன்ஜி வந்து முன்னாடி வரணும், பாஸ்ட் டென்ஸ் வந்து ரெண்டாவதா வரணும். அப்படியா? இங்க இருக்கு பாருங்க. இதான் அந்த யூசேஜ். வென்னு இப்ப ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கக்குள்ள ரெண்டு கன்ஜங்ஷன்ஸ் வருது. வென்னது வயல போட்டு சொல்லலாம். வயலுக்கு அடுத்ததா கட்டாயமா பாஸ்ட் கண்டினியூஸ் தான் வரணும். வென் போட்டீங்கன்னா வென்னுக்கு அடுத்ததா சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும். அவ்வளவுதான். ஓகே சார், அதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. சரி சரி. அப்ப கன்ஃபியூஷனா முதலாவது சரியா தானே சொன்னீங்க? முதல்ல அது புரிஞ்சது சார், வென்னோட அது புரிஞ்சது. வயலு ஓகே, வயலுக்கு அடுத்ததா வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் போட்டீங்கன்னா சரி. ஓகே ஓகே சார். எஸ், வேற யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா? இருக்கண்டா கேளுங்க. சரி, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ ஆக்டிவிட்டி உண்டு. இப்படித்தான், ரைட்? ஸோ இதான் உங்களோட வீடியோ ஆக்டிவ் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. யூ ஆர் கோயிங் டு டிஸ்கிரைப் அன் இன்சிடென்ட் ஒன்றை டிஸ்கிரைப் பண்ண போறீங்க. அப்படின்னா, ஸோ வைல் யூ ஆர் வாக்கிங் ஆன் த ரோட், யூ சோ ஒன் ஆக்சிடென்ட். ஸோ யூ கோனா பில்ட் அப் த ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி ஒரு 5-6 லைன்ல உங்களுக்கு காணும். ஸோ அதை வடிவா பில்டப் பண்ணணும்.
ஸோ எல்லாரும் இதை எழுதி கொள்ளுங்க. இதான் உங்களோட வீடியோ ஆக்டிவிட்டி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நாங்கள் ரைட்டிங் பாட்டுக்குள்ள வரோம். ரைட்டிங்கண்டா ஸ்டோரி பில்ட் ரைட்டிங், சாரி கிரியேட்டிவ் பாட்டுக்குள்ள வரோம். ரைட்டிங்ல கிரியேட்டிவ் பாட்டுக்குள்ள இவ்வளோ நாள் நான் சொன்ன ஆக்டிவிட்டியை செஞ்சீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்றீங்க, நீங்களாவே திங்க் பண்ணி இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு உங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் வருது. ஸோ இது யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க, யாருமே என்ன சொல்றது வந்து மிஸ் பண்ணாம கட்டாயமா செய்யுங்க. இப்போ என்னண்டா இது ஒரு இப்போ ரியல் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட் போல while you were எழுதி கொள்ளுங்க. while you were walking on the road you இப்போ நான் போடுறேனே, இப்போ நீங்க தானே செய்ய போறீங்க. அதை கண்டினியூ பண்றதால while I was walking on the road I saw an accident. While I was walking on the road I saw an accident. நான் ரோட்ல நடந்து போய் கொண்டிருந்த போது ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தேன். அப்ப இந்த ஸ்டோரியை நீங்க கண்டினியூ பண்ணணும். எப்படி கண்டினியூ பண்ணணும்னா சிம்பிள் பாஸ்ட் அந்தது பாஸ்ட் கண்டினியூஸ் இது ரெண்டையும் போட்டு, பாஸ்ட் கண்டினியூஸ் இது ரெண்டையும் போட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று கூட இல்லை, 2-3 சென்டென்ஸ் சரி வடிவா அதோட சேர்த்து கனெக்ட் ஆகுற மாதிரி சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று நீங்க பில்டப் பண்ணி சொல்லணும். வாசிக்க கூடாது, சொல்லணும். இன்சிடென்ட் இப்போ யாராவது இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகுல சொல்லுவாங்கண்ணே, அப்ப என்ன சொல்லணும். ரெண்டாவது இன்னொன்று தர, 2 இன்சிடென்ட் தர, 2ல ஏதாவதுல சொல்லலாம். when I entered the party hall, நான் அந்த ஹாலை என்டர் பண்ண போது ஸோ இதில் கண்டினியூஷன் எழுதணும். என்னது, when I entered the hall my friend was cutting the cake. நான் அந்த பார்ட்டிக்கு போய் என்டர் ஆன பொழுது என்னுடைய நண்பன் அல்லது நண்பி கேக் கட் பண்ணி கொண்டிருந்தா. ஸோ அதுல மிச்சம் என்ன நடந்ததுன்னு இந்த 2 ஸ்டோரியில ஏதாவது ஸ்டோரியை நீங்க கிரியேட்டிவா கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப இதுல 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நீங்க இங்கிலீஷ்ல நீங்களாவே கிரியேட் பண்றீங்க. ஸோ தட்ஸ் அ பிக் சேலஞ்ச். அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். இப்ப பேசிக் லேர்னர்ஸுக்கு வந்து கிரியேட்டிவா இங்கிலீஷ் எழுதுன்றது அது அந்த அளவு தட்ஸ் அ குட் இம்ப்ரூவ்மெண்ட். பிகாஸ் இன்றைக்கு நீங்க தந்த வீடியோஸ் பர்சனல் அனுப்பியிருந்தீங்க, குரூப்ல போட்டிருந்தீங்க, பர்சனலா நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. அவ்வளோ வீடியோஸ்லயுமே நான் சொன்னேன் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸா இருந்தது. அது அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த கிரியேட்டிவ் ஐடியா தரேன். கிரியேட்டிவ் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஆர் ஆன் ட்ராக். இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கடா, நீங்க இங்கிலீஷ்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா இப்படியான சின்ன சின்ன கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யணும். ஸோ அதெல்லாம் நீங்க கட்டாயமா கவனத்துல கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு விளங்கிட்டா? நீங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ல வந்து இந்த குட் மார்னிங், ஹாய் எவ்ரி ஒன், ஐம் கோனா டெல் ஸ்டோரி, அது ஒன்றுமே தேவையில்லை. இட்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரி. அல்லது நீங்க ஒன்று ரிப்போர்ட் பண்றீங்க. அப்ப ரிப்போர்ட் பண்ணக்குள்ள ஒன்றும் தேவையில்ல, டிரெக்டாவே while I was walking on the road I saw an accident. when I entered the party hall my friend was cutting the cake. அப்ப 2ல ஏதாவது எடுத்து டிரெக்டாவே நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சில பேர் இடையில வீடியோ செய்யறதை நிப்பாட்டிட்டீங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு சொல்றதுக்கு தெரியல, இது மோர் தேன் எக்ஸாமினேஷன், மோர் தேன் கிளாஸ்ன்றதை விட இது உங்களுடைய செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ். அப்ப அதை நிப்பாட்டினது எந்த அளவுக்குன்றது உங்களுக்கு தான் அதில் பயனல் கிடைக்க போகுது. ஸோ those who keep practicing, definitely they will see the result on it. So those who have stopped in the middle, so that's their progress and that's their, so they will see the consequences. So those who keep practicing, definitely they will reach the target and they will speak good English as they expected. அவங்க எதிர்பார்த்தது போல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வர முடியும். விடையில நிப்பாட்டினவங்களுக்கு நான் ஒன்றும் செய்யல. அது பிகாஸ் நான் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணல. ஐ கேன் ஃபோர்ஸ் எவ்ரிஒன். நான் சொல்ல எக்ஸாம் எழுத விட மாட்டேன், உங்களுக்கு இது நடக்க மாட்டேன். இது பியாண்ட் தி எக்ஸாம். இது வந்து எக்ஸாம் சென்டர் கிளாஸ் இல்லை. எக்ஸாம் எழுதுறதுக்கு 1000 வழி இருக்கு. மோர் தேன் தி எக்ஸாமினேஷன், யூ ஹேவ் டு ரியலைஸ் தட். அதை நீங்க ரியலைஸ் பண்ணணும், எனக்கு எந்த அளவுக்கு இது முக்கியம். நான் சொன்னேன், ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர், யூ ஹேவ் டு திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் இங்கிலீஷ் கோர்ஸ்.
நீங்க இதை எப்படி நினைக்கணும், இதான கடைசி இங்கிலீஷ் ப்ரோக்ராம். இங்கிலீஷுக்கு வேஸ்ட் பண்ற, இங்கிலீஷுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம்ல இதான் கடைசி. இதுக்கு மேல நான் இங்கிலீஷுக்காக வெவ்வேறு கிளாஸஸ் போக மாட்டேன். இந்த 2 மாசமும் ஒரு முயற்சி எடுத்து நான் செய்ய போறேன். ஸோ அதால தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்றவங்க பண்ணுங்க, கீப் ப்ராக்டிசிங். நிறைய பேர் வந்து வித்தியாசமான முறையில வந்து அனுப்பியிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு அந்த அட்வான்ஸ் லெவல் அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்றீங்க. So by looking at this, I'm really happy, and the management is really happy for you, everyone, and your progress. So please, what I'm telling you, I'm requesting you to keep practicing. That's it. அதால தயவு செய்து இந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Right, from the today's class, if you want to ask anything, please ask me. இந்த கிளாஸ்ல ஏதாவது ஆஸ்க் பண்றவங்க கேளுங்க. Excuse me, sir. What about the exam, sir? Sunday exam? No, it's a 17th class, right? Right. 18th class முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். It's not about Sunday, Saturday, Sunday. Every 3 classes you will have the examination. Okay, sir. சரியா? Okay, sir. வேறு யாருக்கு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சோ இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இது ஆக்டிவிட்டிஸ் இராக்ல எழுதிட்டீங்களா? Yes, sir. ஓகே. ரைட், அடுத்து உங்களுக்கு 2 நாள் இருக்கு. அந்த 2 நாளைக்கு முதல்ல இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் மழையினால கிளாஸை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து இடி முழக்கம் அதுன்றதால இடையில மெசேஜ் போட்டுருந்தீங்க. அப்படியானவங்க ரிஸ்க் எடுக்காம என்கிட்ட ஏர்லியாவே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே, சரி. அதனால தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் த கிளாஸ். ஸ்டே சேஃப், என்ஜாய் த வீக்கெண்ட், and we will meet next week. Take care, everyone. God bless you. Bye bye. Good night. God bless you.